கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் பாபு. நான் பெங்களூர் இளங்காலேருந்து வரேன். இயேசுவின் நாமத்தில் நான் குடியிருக்கிற வீடு 13 வருஷமாக கோர்ட் கேஸில் சிக்கியிருந்தது. ஆனால் என் தேவன் ஐயா பெங்களூர் ஈஜிபுரத்துக்கு கொண்டு வந்தார். அந்த கூட்டத்தில் நான் 3 நாள் கலந்து கொண்டு ஜெபித்து வந்தேன். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அந்த வீட்டு டாக்குமெண்ட்டுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு நன்றி, ஜெபித்த ஐயாவுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். என் பேர் ஜோஷா. நான் அம்பத்தூர்லேருந்து வரேன். நான் மெடிக்கல் கோடிங் ஃபீல்டில் வேலை பார்க்குறேன். அதில் ஒரு எக்ஸாம் இருக்குது. அது கிளியர் பண்ணுறது கஷ்டம். நாங்கள் ஃபீஸும் ஜாஸ்தி. ஆனால் டிசம்பர் மாதம் நான் அங்கிள்கிட்ட ப்ரேயர் பண்ணேன். அங்கிள் எனக்கு ஒரு மங்களவார்த்தை சொன்னாங்க. குதிரை இத்திரோலா காய்த்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும்னு சொன்னாங்க. அதுபடியே எனக்கு ஜெயத்தை தந்தாங்க. எஸ்ப்பா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டேன். ஜெயிச்ச அங்கிளுக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து வினையிட்ட நாமத்தினாலே உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற மங்கள வார்த்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 66, 12, 13. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர், சர்வாங்க தகன பலிகளோட உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆலயம் நம் ஆண்டவர் தங்குகிற ஒரு வீடு. இந்த ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்கிறவன் என் ஆண்டவரை தேடி வருகிறவன். அவருடைய குணாதிசயங்களை எடுத்துக்கொள்ளவும், அவருடைய தரிசனத்தை எடுத்துக்கொள்ளவும், அவர் கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும், அவரை போல இந்த உலகத்திலே ஒரு நடமாடுகிற இயேசு கிறிஸ்துவாய் வாழவும் ஒரு மனுஷன் ஆலயத்தை தேடி வருகிறார். முதலாவது, கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்கிற பிள்ளைகளை சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசிக்க பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசி. ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆலயத்திலே நல்ல ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது, கிருபையின் வரங்கள் வழங்கப்படுகிறது, தாளந்துகள் திறமைகள் கொடுக்கப்படுகிறது. அவன் அந்த தாளந்தை வாங்கி கொண்டு போய் அதை பல மடங்காக பெருக்குகிறான். அந்த தாளந்தை வாங்கி கொண்டு போய் அதை வியாபாரம் பண்ணுகிறான். அதை வியாபாரம் பண்ணி பல மடங்கு ஆக்கும் பொழுது தேவன் வந்து சொல்லுகிறார், நீ கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தபடியினாலே உன்னை அநேகத்திற்கு அதிபதியாய் மாற்றுவேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசி என்று சொல்லுகிறதை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகி உங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்திலே உலாவுகிற ஆவியானவர் உனக்குள் ஒரு வல்லமையின் வரத்தை வைக்கிறார், உனக்குன்னு ஒரு தாளந்தை வைக்கிறார், உனக்குன்னு ஒரு திறமையை வைக்கிறார். இந்த திறமையை எடுத்து கொண்டு போய் வியாபாரம் பண்ணி உன் குடும்பத்தை நல்லா வச்சுக்கோன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நான் கொடுக்கிற இந்த தாளந்தை பயன்படுத்தி நல்லா சம்பாரிச்சு நீயும் உன் மனைவி பிள்ளைகளும் இந்த பூமியில கொளுத்த கண்டை போல வளரும்படிக்கு கர்த்தர் இந்த ஆலயத்திலே வருகிற பிள்ளைகளை ஞானத்தினால நிரப்புகிறார். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இன்னைக்கு சம்பூர்ண ஞானம் அறிவை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் கொடுக்கிறவர். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு தொழில் பண்ணலான்னா இன்வெஸ்ட் பண்ண எனக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் தொழில் பண்ணணும் அப்படின்ன உடனே அவனுக்கு முன்னால கண்ணுக்கு முன்னால வந்து நிற்கிறது பணம். ஒரு தொழில் பண்ணணும்னா இன்வெஸ்ட் பண்றதுக்கு பணம் வேணும், பணம் இல்லாம வியாபாரம் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற அந்த தவறை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கோட அதை தூக்கி போட்டுருங்க. ஆண்டவர் சொல்றாரு, விதைக்கிறவனுக்கு விதையை நான் கொடுப்பேன். விதைன்னா என்ன? சீடு, இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சீடு. ஒருத்தன் தானியம் அறுவடை பண்ணிட்டு வந்தா மறுபடியும் விதைக்கிறதுக்கு எடுத்து வைப்பான், அதுக்கு பேர் விதை தானியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த விதை தானியத்தை எடுத்து வச்சுட்டு மீதியை தான் அவன் விற்பான், மீதியை தான் அவன் சாப்பிடுவான். இந்த விதை தானியம் அதான் இன்வெஸ்ட்மெண்ட். ஆண்டவர் சொல்றார், விதைக்கிறவனுக்கு விதையை நான் கொடுப்பேன் அப்படின்னா சீட் இன்வெஸ்ட்மெண்ட் நான் கொடுப்பேன்னு சொல்றார். அதிலிருந்து புசிக்க ஆகாரத்தை கொடுத்து அதை பெருக பண்ணி வர்த்திக்க பண்ணி நீதியின் விளைச்சலை அவர்களுக்கு கொடுத்து இந்த பூமியில் அவங்களை ஆசீர்வாதமா வைப்பேன்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப விதைக்கிறவனுக்கு விதை அப்படின்னாச்சுன்னா சீடு, இன்வெஸ்ட் பண்றதுக்கு சீடு, இன்வெஸ்ட் பண்றதுக்கு பணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்லை. அப்புறம் எப்படி பிரதர் விதைக்கிறது, எப்படி என்ன ஆண்டவர் தருவார் அப்படின்னா, ஆண்டவர் அந்த தொழிலை செய்வதற்கான ஞானத்தை உனக்குள்ள ஆல்ரெடி விதைச்சு வச்சுட்டார், அறிவை விதைச்சு வச்சுட்டார், புத்திய விதைச்சு வச்சிருக்காரு. இதை கொண்டு போய் நீ வியாபாரம் பண்ண. இதுதான் பணத்தை உனக்கு கொண்டு வரும். முதல் மூலதனம் ஒரு மனிதனுடைய உழைப்புக்கு அப்பாற்பட்டு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்து, ஆண்டவர் கொடுத்திருக்கிற திறமை. இன்னைக்கு நிறைய பேர் அதை பூட்டி வச்சுட்டு எனக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இல்லை, உனக்குள்ள ஒன்று கிடக்குது, அதை தட்டி எழுப்பு. ஆண்டவர் உனக்குன்னு கொடுத்திருக்கிற திறமையை தேடி கண்டுபிடி. உனக்குன்னு ஒரு தாளந்து இருக்கிறது, உனக்குன்னு ஒரு திறமை இருக்கிறது. அதை நீ தட்டி எழுப்பினா அந்த ஃபீல்டுல கர்த்தர் உன்னை ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைத்து அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நான் நிறைய வியாபாரிகள் எனக்கு தெரியும். யானும் வியாபாரம் பண்ணிட்டு வந்தவன் தான். எனக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு எவருமே பணம் கொடுக்கல. எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நான் பிசினஸ் பண்ண காலங்களில் ஞானமா பேசுகிற ஒரு கிருபை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். எனக்கு பணம் இல்லை பணம் இல்லைன்னு சொல்லி ஒரு நாள் அலையாதீங்க. உனக்குள்ள ஒரு திறமை இருக்கிறது. அதுதான் இந்த வசனம். 5 தாலந்தை வாங்கினவன், 2 தாலந்தை வாங்கினவன், 1 தாலந்தை வாங்கினவன். இந்த 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து கவுண்ட குறிக்கிறது அல்ல, வித்தியாசமான தாளந்துகளை குறிக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சிலருக்கு இசை தாளந்துகள் இருக்கும். அந்த தாளந்தை பயன்படுத்து. அடுத்தவங்களை பார்த்து நீ காப்பி அடிச்சேன்னா உனக்கு அது ஒரிஜினலா இருக்காது, கண்டிப்பா அது ஃபெயிலியர் தான். ஒரிஜினல் ஆல்வேஸ் ஒரிஜினல், டூப்ளிகேட் இஸ் ஆல்வேஸ் டூப்ளிகேட். நீ அடுத்தவங்களை பார்த்து காப்பி பண்ணினீன்னா அது கண்டிப்பா டூப்ளிகேட்டா தான் இருக்கும், ஒரிஜினலா இருக்க வாய்ப்பே இல்லை. ஒரிஜினலா இரு, நீயா இரு. என்னுடைய வாழ்க்கையில ஊழியத்துக்கு வந்த புதுசு, அப்போ பிரதர் பென்கர்னு ஒரு ஊழியக்காரிடத்துல தான் நான் ஊழியத்தில் உருவாக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்டதெல்லாம் அவர் தான். அவர் ஒரு லே பிரீச்சர். கத்தோலிக்க திருச்சபையில் இந்த வருகிற ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக இயங்கி வருகிறவர்களுக்கு பைபிள் டீச் பண்ணக்கூடிய பைபிள் டீச்சர். அவர் நல்ல பைபிள் டீச் பண்ணுவார். அப்போ அவருடைய ஊழியத்தில் நான் வளர்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் பாண்டியன் ஹோட்டல் எக்மோரில் எல்லா வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அந்த சண்டே காலையில் மாஸ் அட்டன் பண்ணிட்டு ஒரு பெரிய க்ரௌடு வரும். நானும் கத்தோலிக்க திருச்சபையின் பின்னணியிலேருந்து வந்ததுனால சொல்கிறேன், இன்க்ளூடிங் மீ. ஒரு பெரிய க்ரௌடு வந்து மாஸ் அட்டன் பண்ணுறது பூசை போயிடும். பூசை முடித்த உடனே ஆண்டவருடைய வார்த்தைகளை கத்துக்கிறதுக்காக வேண்டி இவருடைய மீட்டிங்க்கு வருவோம். எங்கள் பாண்டியன் ஹோட்டலில் வந்துடும். அப்போ ஆரம்ப நாட்களில் எனக்கு பாட்டே வராது. என் மனைவி நல்லா பாடுவாங்க, எனக்கு பாட்டு வராது, இன்றைக்கும் வராது. ஆனாலும் நான் பாடுறதை விடுறதில்லை. ஏன்னா ஆண்டவர் குரலை பார்க்க மாட்டார், என் இருதயத்தை பார்ப்பார். அவருக்கு குரல் அந்த அழகெல்லாம் அவருக்கு முக்கியம் இல்லை, என் பிள்ளை என்ன பாடுறான் அப்படின்றது தான் அவருக்கு முக்கியம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க. அப்போ இவர் திடீர்னு கூப்பிட்டு, இப்போ காணிக்க பாட்டு தம்பி ஸ்டீஃபன் பாடுவார் அப்படின்வார். நான் பாட்டு மயக்க பிடிச்ச உடனே என்ன அறியாமலே அழுதுருவேன். அது ஏன் அழுகு வருதுன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் சொன்னார், இப்போ தம்பி ஸ்டீஃபன் வந்து அடுத்த வாரம் முதல் ஒரு 15 நிமிஷம் அவருக்கு சின்ன குட்டி செய்தி கொடுப்பாரு, அதுக்கப்புறம் தான் நான் பைபிள் கிளாஸ் நடத்துவேன் அப்படின்னாரு. அவர் எப்படி என்ன உருவாக்குறேன்னு நினைச்சாருன்னு எனக்கு தெரியாது. அது ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவர் அவர் மூலமா செயல்படுத்துறாரு. என்னை குறித்து ஏதோ ஒரு திட்டம் பின்னாலே இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் இப்படி ஒரு ஊழியக்காரர் ஆவேன்னு சொல்லி நான் நினைச்சது கிடையாது. நான் பைபிள் தெரிஞ்சுக்கணும்னு அவர் பின்னால ஓடணும் சுத்தினேன், அதுதான் எனக்கு தெரியும். ஆனால் அவரால் நான் உருவாக்கப்பட்டேன். ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னுவார். மெசேஜ் கொடுக்கறதுக்கு அப்படி போயிட்டே இருப்பேன். ஆண்டவருடைய அன்பை சொல்லும் போது திடீர்னு மடமடம்னு கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துடும். அப்போ பாருங்க, அந்த குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாமே கத்தோலிக்க திருச்சபையின் பின்னணியிலிருந்து பைபிள் கத்துக்கிறதுக்காக வர்றவங்க, ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவங்க அங்கே ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. எல்லாமே அந்த குரூப் தான் அங்கே வரும். பைபிள் கற்றுக்கணும், ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற குரூப் மட்டும்தான் அந்த மீட்டிங் வருவாங்க.
ஒரு ஸ்டேஜ் போக போக பார்த்தீங்கன்னா பாட்டு பாடினாலும் அழுக, செய்தி கொடுத்தாலும் அழுத, ஜெபம் பண்ணாலும் அழுக. அப்போ பின்னாடி வாலிப பிள்ளைங்க அம்மா அப்பா கற்றுக்கணும்னு வருவாங்க. பிள்ளைகளை வழியில் விட்டுட்டு வர முடியுமா? காலேஜ் படிக்கிற ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களை எல்லாம் கூட்டுட்டு வந்து பின்னால் உட்கார வச்சுருப்பாங்க. அந்த பிள்ளைங்க எல்லாம் பின்னால் இருந்துட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு லெவலுக்கு மேலே என்னுடைய மனைவி அங்கே பின்னால் தானே உட்காந்துருப்பாங்க. அப்போ என்னுடைய மனைவின்னே தெரியாமல் அந்த பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணேன்னா, பக்கத்தில் இருக்கிறது இவருடைய மனைவின்னு தெரியாமல் புதுசாக வர்ற பிள்ளைங்க இருக்கிறத புதுசாக நிறைய பேர் வருவாங்க. ஏய் அழுமுஞ்சி போகுது பாரு, நான் சொல்கிறேன் பார்த்துக்கிட்டே இரு, இப்போ மைக்கை பிடிச்சோன்னே அழும்பாரு, நான் சொல்கிறது நடக்குதா இல்லையா பாரு, இப்படி கிண்டலும் கேலியும் தான் பின்னாலே எல்லாம். அப்போ ஒரு நாள் என் மனைவி வந்து சொல்கிறாங்க, இனி நான் மீட்டிங் வரமாட்டேன். என்ன ரட்சிப்புக்கு நேராக நடத்துறதுக்கு பிரயாசப்பட்டது அந்த அம்மா, இப்போ ரட்சிப்புக்கேற்ற வார்த்தைகள் வரும் பொழுது பின்னால் இப்படி என்ன கிண்டல் பண்ணுறாங்கன்னு நான் வரமாட்டேன், எல்லாம் பின்னால் உட்காந்து உங்களை கிண்டல் பண்ணுறாங்க, உங்களுக்கு அவங்க எல்லாம் ஒரு பட்ட பேர் வச்சுருக்காங்க, என்னென்னா அழுமூஞ்சி. ஆமேன். அதனால் வரமாட்டேன் நாங்கள். அப்போ நான் அன்னைக்கு அந்த அம்மா ஸ்ட்ரைக் பண்ண அன்னைக்கு தான் நேராக ஒரு வீட்டுக்கு போனோன்னே ரூம் கறந்து சாத்திட்டு ஆண்டவருடைய பாதப்படி முழந்தாள் படிட்டு, ஆண்டவரே இந்த பலவீனத்தை எடுத்துருங்கப்பா, எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ எங்களுடைய அந்த ஜெப ஐக்கியத்தில் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நடத்துகிற பிரதர் சிங்மர் கொரேரான்னு ஒருத்தர் தூத்துக்குடிக்காரர். அவர் நல்ல செம்மையாக ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் அவர் தான் எடுப்பார். அப்போ நான் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே சிங்மார் கொரேரா மாதிரி நான் தைரியமாக ப்ரே பண்ணேன். அப்போ அங்கே வர்ஷிப் எடுக்கிறது பாஸ்டர் செபாஸ்டின் ஒரு பிரதர் செபாஸ்டின். இப்போ வந்து ஏலிம் திருச்சபையினுடைய கிளை சபை ஆதம்பாக்கத்தில் பெரிய பாஸ்டராக இருக்கார். இப்போ ஆண்டவர் அவரை மகிமையாக வச்சுருக்கார். அப்போ நாங்கள் எல்லாம் அந்த சர்க்கிளில் இருந்தவங்க தான். நான் பாட்டு பாடும் பொழுது வர்ஷிப் பண்ணும்போது செபாஸ்டின் மாதிரி நான் பாடினேன். ஆண்டவரே சிங்மார் மாதிரி ஜெபிக்கணும், செபாஸ்டின் மாதிரி பாடணும். என்னுடைய குருநாதர் பிரதர் பென்கர் என்ன மாதிரி கண்ணீர்னு பைபிள் வசனத்தை பிரசங்கிக்கிறாரு, பென்கர் மாதிரி நான் பிரசங்கிக்கணும். என்ன நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், சிங்மார் மாதிரி ஜெபம் நடத்தணும், செபாஸ்டின் மாதிரி ஆராதனை நடத்தணும், பென்கர் பிரதர் மாதிரி மெசேஜ் கொடுக்கணும். ஆண்டவர் சொன்னார், ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவருடைய கண்ணீர் குரல் அன்னைக்கு என் இருதயத்தில் கேட்டேன். நீ செபாஸ்டினாவும் இருக்கக்கூடாது, பென்னராகவும் இருக்கக்கூடாது, சிங்மராகவும் இருக்கக்கூடாது, ஸ்டீஃபனாக தான் இருக்கணும் என்னார். ஹல்லேலூயா சொல்லிட்டு சொன்னாரு, டேய் அது பலவீனம் இல்லடா, அதுதான் உனக்கு பலன். அது என்னிடத்துல காணப்பட்ட மனதுருக்கத்தின் அபிஷேகம், திரளான ஜனங்களை கண்டு மனதுருகின அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை உன்னை நம்பி நான் உன்கிட்ட கொடுக்கிறேன், நீ இதை சரியாய் பயன்படுத்துவாய் என்று உன்னை நம்பி நான் கொடுக்கிறப்பா. எவ்வளோ பேர் கேட்டு கொடுக்காத அந்த அபிஷேகம் உன்னை நம்பி கொடுக்கிறேன்னாரு. ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், இனிமேல் இப்படி உங்கள்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேன். அன்னைக்கு பிறகு யாரு கிண்டல் பண்ணாலும் நான் கவலையே படுறதில்லை. ஏன்னா அது இடிஞ்சி போய் வருகிற ஜனங்களை காயம் கட்டுகிற கண்ணீர், கல்லான இருதயம் உள்ளவர்களுடைய இருதயத்தை உடைக்கிற கண்ணீர். ஆண்டவரே நீர் எப்படி வேணுமோ என்னை பயன்படுத்துங்கன்னு சொன்னேன். அன்னைக்கு கிண்டல் பண்ணின அத்தனை பேரும் இன்னைக்கு எங்க ஊழியத்துல முதுகெலும்பு மாறி தூணாக நிற்கிறார்கள். அல்லேலூயா. அவர்களுடைய கண்களும் திறக்கப்பட்டது. ஆமென். எதுக்கு சொல்றேன்னா, நான் இன்னைக்கு சிங்மர் மாதிரி நான் பண்ணிட்டு இருந்திருந்தேன்னா இது ஒரிஜினலா இருந்திருக்காது. என்னைக்கோ ஊழியத்துல விழுந்து போயிருப்பேன், ஊழியம் அழிந்து போயிருக்கும். பென்கர் மாதிரி என்ன நான் பிராக்டிஸ் பண்ண நினைச்சிருந்தேன்னா அந்த பிராக்டிஸ் டூப்ளிகேட் ஆகி தான் இருக்கும். பிராக்டிஸ் பண்ணாத, ஒரிஜினல் எடுத்துக்கோன்னு ஆண்டவர் சொல்றார். செபாஸ்டின் மாதிரி நான் இருந்திருந்தேன்னா இன்னைக்கு இப்படி ஒரு ஊழியக்காரனாய் நின்றிருக்க முடியாது. என் ஊழியம் என்றைக்கோ விழுந்து போயிருக்கும். ஆண்டவர் சொல்றார், உனக்குன்னு ஒரு தாளந்து கொடுத்திருக்கிறேன், அதை கொண்டு போய் வியாபாரம் பண்ண, அதை கொண்டு போய் பயன்படுத்து, அது பல மடங்காக வளரும். ஆண்டவர் ஒரு நாள் வந்து நின்று சொல்லுவாரு, நல்லது உண்மை முத்தமான மகனே, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த, உனக்கு கொடுத்ததை வச்சு நீ நல்லா பயன்படுத்தி உன் குடும்பத்தை நல்லா வச்சிருக்க, உன் மனைவி பிள்ளைகளை நல்லா வச்சிருக்கிற, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் நீ பிரவேசின்னு சொல்லி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை இவ்வுலகத்திலும் தருவார். உன்னுடையதை எடுத்துக்கொண்டு உண்மையாய் செயல்பட்டால் மறு உலகத்திலும்
உனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற சிங்கார மாளிகையில ஆண்டவர் உனக்கு ஒரு இடத்தை தருவார். ஹல்லேலூயா. எனவே இன்னைக்கு ஆண்டவர் சொல்லார், உனக்குள்ள ஒரு திறமை கிடக்கு, அதை தேடிப்பார். சிலருக்கு டிராயிங் ஒரு பெரிய திறமையா இருக்கும், சிலருக்கு பாடல்கள் எழுதுகிறது ஒரு பெரிய திறமையா இருக்கும், சிலருக்கு இசைக்கருவிகளை வாசிப்பது ஒரு திறமையா இருக்கும். எவ்வளோ வாலிப தம்பிமார்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இசை உலகத்துல அவங்களால இசை பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. எங்களுடைய கடைசி வால்யூம் பண்ணும்போது நாங்கள் ஸ்டீஃபன் டென்ஸ்விக்னு நினைக்கிறேன் அந்த தம்பி பேர், அவரிடத்துல தொடர்பு கொண்டு எங்களுக்கு ஒரு சிடி ஒரு 10 பாடல்கள் ரெடி பண்ணப்பா, மியூசிக் பண்ணுறியான்னு சொல்லிட்டு எங்களுடைய அலுவலகத்திலேருந்து அவரிடத்துல எங்கள் மேனேஜர் அவர்கிட்ட கேட்குறாங்க, ஸ்டீஃபன் டென்ஸ்விக்னு நினைக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், எடுத்துக்கிறேன் சார், ஆனால் 1.5 வருஷம் கழிச்சு தான் வேலையை தொடங்குவேன். ஏன்னு கேட்டால் 1.5 வருஷத்துக்கு வேலை ஆல்ரெடி புக் பண்ணி வச்சிருக்கேன்றார். பாருங்க, அவருடைய திறமையை கண்டு ஜனங்கள் குமிகிறார்கள். அவர் சினிமா துறைக்கு பண்ணுகிறவர் அல்ல, கிறிஸ்தவ துறையில பாருங்க அவ்வளவு ப்ராஜெக்ட் எடுத்து வச்சிருக்கிறார். ஃபாதருக்கு பண்ணிட்டு இருக்கிற, இவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிற, அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிற, அதனால அதெல்லாம் முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் புதிய ப்ரோக்ராம் எடுக்க முடியும் என்று சொல்றாரு. அப்ப நாங்க சொன்னோம், இல்லை எங்களுக்கு அர்ஜென்டா இந்த டேட்டுக்குள்ள பண்ணணும், நாங்க இன்னொருத்தரை வச்சு நாங்க அப்புறம் பண்ணோம். எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கும் அவங்கவுங்களுக்கு கொடுத்திருக்கிற திறமையை நீங்க பயன்படுத்தீங்கன்னா, அது இசை ஞானமோ பாடுகிற தானமோ எழுதுகிற காரியமோ இல்லைன்னாச்சுன்னா அடுத்தவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற காரியமோ எதுவா இருந்தாலும் நீ உண்மையா இருந்தா நீ பிஸியா இருப்ப. உண்மையா இருந்தா உன்னுடைய உயர்வுக்கு வானம் தான் இல்லை. வேற யாரும் உன்னுடைய உயர்வு மட்டுப்படுத்தவோ அழிக்கவோ முடியாது. நீ இருக்கிற துறையில நீ டாப்பரா இருக்கணும். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். உனக்கிட்ட ஆண்டவர் கொடுத்திருக்கிற திறமையே, உங்ககிட்ட ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை நீ சரியா பயன்படுத்தினீன்னா கர்த்தர் உன்னை மகிமையான ஸ்தானத்தில் வைப்பார். அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்கிற பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம் என்பதை குறித்து தெளிவாய் பேசினீர். இன்னைக்கு நீ சொன்ன வசனத்தின்படி உம்முடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு இனி நல்ல சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ளே இவர்கள் பிரவேசிக்கட்டும். நல்ல வருமானமுள்ள ஒரு வேலைக்குள்ளே இவர்கள் பிரவேசிக்கட்டும். நல்ல வரத்துள்ள ஒரு வியாபாரத்திற்குள்ளே இவர்கள் பிரவேசிக்கட்டும். நல்ல ஆத்துமாக்களை அறுவடை செய்யக்கூடிய ஊழியத்திற்குள்ளே என் பிள்ளைகளை பிரவேசிக்கப்படும். என் பிள்ளைகளுக்கு வாழ்வாதாரத்திற்கு ஆண்டவர் ஏதோ ஒரு தாளந்தை திறமையை கொடுப்பேன் என்று சொன்னேன். இன்றைக்கு இவர்களுக்குள்ளே நீ வைத்திருக்கிற தாளந்துகளையும் திறமைகளையும் என் பிள்ளைகள் இன்றைக்கு கண்டுபிடித்து கையில் எடுப்பார்களாக. அதை கொண்டு போய் வியாபாரம் பண்ணுவார்களாக, அதை கொண்டு பயன்படுத்துவார்களாக. அந்த வல்லமையை பயன்படுத்தி, அந்த வரங்களை பயன்படுத்தி, அந்த திறமைகளை பயன்படுத்தி இந்த பூமியிலே அவர்கள் நிலைத்து நின்று கனி கொடுப்பார்களாக. அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அந்த தாளந்தை பயன்படுத்தி அவர்கள் வளர்ந்து பெருகும்போது அவர்களை பார்த்து சொல்லுவீர், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசி என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் மகிமையான முன்னேற்றத்தை தார். எல்லா நெருக்கடிகள் மாறட்டும், பஞ்சங்கள் மாறட்டும், கடன்கள் மாறட்டும், வியாபாரத்தில் இருக்கிற எல்லா நஷ்டங்கள் முடிவுக்கு வருவதாக. நல்ல லாபங்களை என் பிள்ளைகள் சம்பாதிக்கட்டும் சுவாமி. அது மட்டும் இல்லை, நீங்க சொன்னீங்க நல்ல ராஜ வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிப்பீர்கள் என்று சொன்னீங்க. இந்த வீட்டில் இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தில் யார் யார் இன்னும் திருமணம் ஆகல, ஒரு இல்லற வாழ்க்கை சரியா இல்லை என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ராஜாதி ராஜா நின்று இவர்களை ராஜ வாழ்க்கைக்குள்ளே ஆசீர்வதித்து அனுப்பும். எல்லா திருமண தடைகள் உடைக்கப்படட்டும். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாய் இணைவதாக நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இள வயதின் விதவைகளை நினைத்து பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே, எந்தெந்த பிள்ளைகள் இப்பொழுது எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமான ஒரு சந்ததி தரணன் வந்து நிற்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட கற்பங்களை திறந்து அவர்களுக்கு நல்ல சந்ததி சந்தானத்தை தருவீராக. டாக்டருடைய கருத்துப்படி இவர்களுக்கு கருத்தரிக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லி இருக்கலாம், இயற்கையாக வாய்ப்பில்லைன்னு சொல்லி இருக்கலாம், இல்லைன்னா இயற்கையாகவோ செயற்கையாகவோ இல்லைன்னு சொல்லி இருக்கலாம். அவைகளை எல்லாம் தாண்டின என் ஆண்டவருடைய கிருபை இப்பொழுது இவர்களை பார்த்து, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், பிறக்க போகிற உன் கற்பத்தின் பிறப்புகளும் ஆசீர்வதிக்கப்பட்டதாயிருக்கும். வார்த்தைகளை சொல்லி அடைக்கப்பட்ட கற்பங்களை திறந்து என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம்.
அது மட்டும் இல்லை, பாதுகாப்பான பேழைக்குள்ளே, இயேசு என்கிற பேழைக்குள்ளே எங்களை இணைத்துக் கொள்ளுகிற தேவனே, இப்பொழுதும் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதிலே ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீரே. நோவாவுக்கு பேழையை உண்டு பண்ண சொன்னீர் பாதுகாப்பிற்காக. ஆனால் எங்களுக்கு இயேசுவே பேழையாய் வந்து நின்று என் பிள்ளைகளை நீர் பொதிந்து பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அழிவுகளுக்கும் இழப்புகளுக்கும் வியாதிகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் விலக்கி காத்துக்கொள். மரணத்தின் கூறுகளை முறித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.